ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 20,000ல் ஒரு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் தேடிட்டு இருக்கிறீங்களா? இது உங்களுக்கான வீடியோ தாங்க. இப்போதைக்கு இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் தாங்க 20,000ல் ஒரு சிறந்த மொபைல்னு சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனல் மொடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. இந்த 20,000 செக்மெண்ட்டில் 1000 பிராண்டு 1000 மொபைல் விட்டுருக்குறாங்க. அதில் சிறந்த ஒரு 5 மொபைல்னு சொல்லி கூட இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் 5th பிளேஸ் பிடிச்சது ஓப்போ K14 5Gங்க. 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து ஒரு ஓகேவான டிஸ்பிளே தாங்க. இந்த பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு AMOLED கொடுத்துருக்கணும். இவங்க எல்சி தான் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால தாங்க. கேமரா 50 MP கொடுக்குறாங்க. அதில் 4K 30 ஷூட் பண்ணிக்க முடியும்னு இருக்கிறாங்க. 8 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்காங்க. கேமரா டீசெண்டாக தான் இருக்குங்க. பேட்டரி லைஃப் 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 45 வாட்டுக்கான சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பேட்டரி லைஃப் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இந்த ஃபோன் வந்து முக்கியமானது பேட்டரி லைஃப் தாங்க. அப்புறம் ப்ராசஸுக்கும் டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. இதை விட நல்ல ப்ராசஸ்லாம் வரப்போகிற மொபைல் இருக்குது, பார்த்துக்கலாம். எனக்கு ஓப்போ மொபைல் இருந்தால் இந்த ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாங்க. மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூசன் இருக்குதுங்க. அடுத்தது மோட்டோ G96 பவர் அப்படிங்கிற ஃபோனுங்க. 2 இருக்குது. 2ல் எது வேணால் வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கிறது வந்து AMOLED டிஸ்பிளே எல்லாமே வரது வந்து மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூசனில் வருதுங்க. சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பேட்டரிக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா மோட்டோ G96 பவர் அப்படிங்கிற ஃபோனுக்கு போகலாங்க. மற்றபடியில் எனக்கு ஓகேவான அந்த ப்ரைஸ்க்கு ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக வேணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூசன் இருக்குதுங்க. டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. அப்புறம் கேமராவும் 4K 30 ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே. மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூசனில் நம்மளுக்கு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை G96 பவரில் வந்து 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பேட்டரி தான் முக்கியம் அப்படின்னா G96 போகலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபோனை பார்க்கலாங்க. அப்புறம் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அப்புறம் இதில் வந்து மெமரி கார்டு சப்போர்ட் போட்டுக்கலாங்க. இது வந்து 1 GB வரைக்கும் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு பட்ஜெட் வந்து 20,000க்குள்ளே மோட்டோ மொபைல் வேணுங்க அப்படின்னு தாராளமாக இந்த ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் வந்து பேட்டரி வந்து நம்மளுக்கு மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்குங்க. ஆனால் கேமரா நல்லாவே இருக்குது, ப்ராசஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்த லிஸ்ட்டில் நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படிங்கிற ஃபோன் தாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குங்க. அப்புறம் 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 MP அப்புறம் 8 MP அல்ட்ராவே 2 MP வந்து டெப்த் கொடுக்குறாங்க. 4K 30 ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS போட்டிருக்குதுங்க. 16 MPக்கான செல்ஃபி கேமராங்க. 1080p 30 ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணால் 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 5000 பேட்டரிங்காட்டி கண்டிப்பாக ஒரு நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அப்புறம் இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7300 Pro அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. Antutu ஸ்கோர் வந்து கண்டிப்பாக 9 லட்சத்துக்கு மேலே வருது. ஓகேங்களா? இந்த ஃபோனில் IP54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. தண்ணி துளிகள் மேலே விழுந்தால் ஒன்றும் ஆகாது. இது ஃபோன் வந்து ஒரு டிசைன் வந்து ஒரு யூனிக்காகவே இருக்குங்க. கேமரா மாடலும் சரி, இல்லை ஃபோனே ஒரு யூனிக்காக வேறு எல்லா ஃபோனையும் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஃபோனை பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் ஒரு யூனிக்கான லுக்கில் எனக்கு ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஃபோன் ட்ரை பண்ணலாங்க. ஒரு நத்திங் ஃபோன் 3A. ஆனால் இப்போ ஃபோன் அந்த யூனிக்கான லுக்குக்கும் இல்லைங்க, நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ப்ராசஸ் வைஸ் எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஃபோன் தாங்க. இது ப்ரைஸ் வந்து 20,000க்குள்ளே இருக்குது. இதை எடுக்கலாங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் என்னென்னா Realme P4 5G இந்த ஃபோன் தாங்க. இது வந்து 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே தான் வருதுங்க. கூடவே 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் வருதுங்க. இந்த செக்மெண்ட்டில் 144 ஹெர்ட்ஸ் வருது அது AMOLED டிஸ்பிளே அப்படின்னா இந்த ஃபோன் தாங்க. அப்புறம் டியூவல் கேமரா இருக்குதுங்க. பின்னாடி 50 MPக்கான வைட் ஆங்கிள் 4K 60 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த செக்மெண்ட்லேயே 4K 60 fps ஷூட் பண்ணுற ஃபோன் வந்து இந்த ஃபோன் தாங்க. அப்புறம் 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா 1080p 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. பேட்டரி 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரிங்காட்டி கண்டிப்பாக நார்மல் யூசேஜ் இருந்தால் 2 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் இல்லை கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா 12 மணி நேரம் சார்ஜ் நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம குயிக்காக சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. வித்தின் ஒரு 1 ஹவருக்குள்ளே வந்து சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுங்க. அப்போ இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அல்ட்ரா அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. 1 மில்லியன் பக்கமாக Antutu ஸ்கோர் வருது. அதனால் வந்து கேம் விளையாடுறதுக்கு அப்படிங்கிற நல்லாவே இருக்குங்க. ஏன்னா ஒரு 20,000 செக்மெண்ட்டில் ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஃபோன் ட்ரை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. IP6869க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஃபோனை முக்கிய எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. Android 16 வர போதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற மொபைல் என்னென்னா Vivo T5X அப்படிங்கிற ஃபோன் தாங்க. 6.7 இன்ச் LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க.
120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. அப்புறம் பிரைட்னஸ் லெவல் 1200 நிட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே மோஸ்ட்லி எல்லா பிராண்ட்லையுமே இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா ரோமோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுலேருந்து நம்மளுக்கு ஃபோனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்தபடி இப்போ வந்து நம்மளுக்கு 20 செக்மெண்ட்லேயும் இப்போ வர ஃபோன்லாம் AMOLED கொடுக்காம LCD டிஸ்பிளே தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் இவங்களும் இப்போ கொடுத்துக்கிறாங்க. அடுத்தது 50 எம்பிக்கான டுவல் கேமரா கொடுக்குறாங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸில் நல்லா டீசெண்டாகவே இருக்குங்க. அடுத்தது 7200 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 1.5 நாள் நார்மல் யூசேஜாக அந்த சார்ஜ் கண்டிப்பாக நிற்கிங்க. கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்தில் 13 மணி நேரம் சார்ஜ் கண்டிப்பாக நிற்கிங்க. நம்மளுக்கு 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஒரு 1.25 மணி நேரத்தில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்புறம் 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர்னல் மொபைலும் இருக்குதுங்க. UFS 4.1 கொடுக்குறதுனால காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் இதோட ப்ரைஸும் அதே போல் நம்மளுக்கு 20,000க்குள்ளே தான் வரப்போகுதுங்க. இந்த ஃபோன்லேயும் IP68 69க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. தண்ணிக்குள்ளே போட்டால் ஃபோனில் மோஸ்ட்லி டேமேஜ் ஆகாதுங்கிறாங்க. அப்போ இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 டர்போ அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ANTUTU ஸ்கோர் இதுவும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பக்கம் வருதுங்க. இதோட ப்ரைஸும் நல்லாவே இருக்குதுங்க. அதே போல் இதோட ப்ராசஸும் நல்ல ப்ராசஸுக்கு நல்லா கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குங்க. கேம் விளையாடுறதுக்குமே இப்போ பேட்டரி பேக்கேஜும் இருக்குது. நம்மளுக்கு பவர்ஃபுல்லான ப்ராசஸும் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அதே போல் கேமரா டீசெண்டாகவே இருக்குங்க. இந்த 5 ஃபோனு தாங்க டாப் 5 ஃபோன் வந்து இப்போதைக்கு 20,000க்குள்ளே இருக்குதுங்க. போன வருஷம் 20,000 லான்ச் பண்ண ஃபோன் வந்து இப்போ 25,000க்கு போயிடுச்சு. போன வருஷம் 25,000க்கு லான்ச் பண்ண ஃபோனில் இப்போ 30,000க்கு போயிடுச்சு. ஏன்னா ஸ்டோரேஜோட வேல்யூ வந்து அதிகமாகிடுச்சு. டிமாண்ட் அதிகமானங்காட்டி அவங்க ப்ரைஸ் அதிகப்படுத்திட்டாங்களாமா. அதனால் ஃபோனுக்கு வந்து ப்ரைஸ் ஏற்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 3,000 5,000 பக்கம் ஏற்றிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போல்லாம் இனிமேல் வர ஃபோன் எல்லாமே 20,000 செக்மெண்ட்லேயே நம்மளுக்கு மோஸ்ட்லி IPS LCD டிஸ்பிளே தான் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சொல்லுங்கள் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு ஃபேவரட் ஃபோன் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கவலை சொல்லுங்கள். ஏன் இந்த லிஸ்ட்டில் சாம்சங் ஃபோன் வரலன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. சாம்சங்கில் ஃப்யூச்சரில் வரப்போகிற ஃபோன் தாங்க சாம்சங் கேலக்ஸி M37 ஃபோன் அப்படிங்கிறது. அதே 20,000க்குள்ளே வரப்போகுதுங்க. ஒரு வருஷம் ஆச்சுங்க சாம்சங் கேலக்ஸி M36 வந்து. இப்போ வந்து அதை போட்டால் நல்லா இருக்காதுங்க. அதனால் புதுசாக வர ஃபோனை வந்துச்சுன்னா வீடியோ போடுறேங்க. இப்போதைக்கு வந்து எந்த ஃபோனு சாம்சங்கில் 20,000 நல்ல ஃபோன் கிடையாதுங்க. ஏன்னா சார்ஜரோடு வாங்கணும். அதோட ப்ரைஸ் ஒரு 1000 1500 போகும்போது 22,000 செக்மெண்ட் ஆயிடுதுங்க. அப்படி இருக்கும்போது இப்போது சாம்சங் கேலக்ஸி M37 ஃபோன் இப்படி வந்து இந்த மாதம் லான்ச் ஆக போகுதுங்க. அந்த ஃபோன் வந்தால் தான் நல்ல ஃபோன் சொல்லாங்க. ஏன்னா மற்றபடி இந்த ஃபோன் வந்து 15,000 செக்மெண்ட் அப்படி தான் இருக்குது. 20,000 செக்மெண்ட்டுக்கு இல்லவே இல்லைங்க. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.